பொருளைப்பு பொருளிப்பு கைதை வாழைப்பு காஞ்சிப்பு குழைப்பு பங்கப்பு மரம்பு தனக்கம்பு ஈங்கிப்பு இளவம்பு கொன்றைப்பு அடும்பு அத்திப்பு அவரைப்பு கன்றைப்பு கிளாசம்பு பிண்டிப்பு வஞ்சிப்பு பித்திப்பு சுண்டுவாரம் தும்பப்பு தித்திரப்பு தோன்றிப்பு நந்திப்பு நரவம்பு நகம்பு வாரம்பு வீரம்பு குறுக்கத்திப்பு ஆரம்பு கால்வைப்பு இணைப்பு நன்மப்பு நாகம்பு நல்லினம் குறுந்தப்பு வேங்கைப்பு புழகம்பு என்று 99 வகை குறிஞ்சி பூக்களால் குறிஞ்சி கவிதனை மனமாற வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க வளமுடன். தீமை இதெல்லாம் இதை எதிர்நோக்கி அதை வாழ்வியலாக்கி அதிலிருந்து நன்மையை பெறக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும்? வித்தகர்களுக்கே இருக்கும். அவர்களால் தான் புகழ் பெற முடியும் என்று சொல்கிறார். அதுபோல் இந்த 235வது அரங்கம் ஒரு சிறப்பு அரங்கமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுகளுக்குரிய அம்மணியாரை புனித அம்மையாரை நான் நினைக்கிறேன். அதுபோல் ராம்நகர் இணையமைப்பாளர் உடனடி கவிஞர் ஐயா சேதுராமன் அவர்களையும் மற்ற இங்கு வந்து பிறந்த நாள் நாயகனாக நம்முடைய அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் பெரியார் திருவிக்கா விருதாளர் மக்கள் நாயகன் ராஜா குளத்தூர் அமைப்பாளர் அவரையும் தமிழ் பெரியார் விருது பெற்ற நம்முடைய திருநகர் அரங்கினுடைய அமைப்பாளர் ஐயா நட்பூதர் சுஜோதிமணி அவர்களையும் மூலிகை பூங்கா இணையமைப்பாளர் அன்புக்குரிய மோகன்ராஜ் அவர்களையும் ராம்நகர் இணையமைப்பாளர் அன்புக்குரிய கவிஞர் முனைவர் அவர்களையும் மற்றும் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல சான்றோர்களையும் இந்த ஆண்டு தொடங்கி இந்த அரங்கம் என்னால் வர முடியவில்லை பல காரணங்களால். ஏன்னா விட்டு போன அரங்கங்களை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் சரியாகும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பனகல் ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு ஓட வேண்டியதாக. அங்கே விட்டு போன அரங்கம் பட்டணப்பாக்கம், அது ஈகோ தான், வேறு ஒன்றுமே. எல்லாரும் மனிதர்களுக்குள்ள இப்போ ஏன் நம்ம ராஜாவை நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா, அவரே சொன்னார், எனக்காக செய்யறதுங்கிறது இந்த அரங்கம் பொருட்டு செய்பவர்களாக நான் பார்க்கிறேன், அவ்வளோதான். தனிப்பட்ட தாமோதரனுக்கு பர்சனலாக நான் எந்த உதவியும் யாருக்கிட்டையும் நான் கேட்டது. இந்த அரங்கங்கள் இத்தனை பேர் இங்கே அமர்கிறோம் மகிழ்கிறோம் என்றால் அந்த அரங்க உணர்வு இருக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், உங்களை வளர்த்துக்கோ, அது தப்பே கிடையாது. உன் அறிவை வளர்த்துக்கோ, திறமையை வளர்த்துக்கோ, 100 இடத்துல போய் பேசு, அது நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த அரங்கம் வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கு கொஞ்சமாவது இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மன விரிவு இல்லை என்பது தான் நம்முடைய வருத்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை அவர் செய்கிறார் என்பது என்னுடைய மகிழ்ச்சி, நிறைவு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இது ஒரு அருமையான பொருள். 505. ஒரு மனிதனை எடை போடுவது அவனுடைய உருவத்தால் மட்டுமல்ல, உருவம் ஒரு பங்கு தான். அவனுடைய செயல்கள் தான் அவனை தீர்மானிக்கின்றன, அவன் எப்படிப்பட்டவன். அப்போது ராஜா ஐயாவை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா, அவர் செய்வார், உடனே செய்வார், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொறுமையை உள்வாங்குவார். இப்போ நம்ம ஒரு செய்தியை சொல்லும்போது இடைமறிக்காமல் கேட்டுப்பார். அதுதான் அறிவினுடைய முழு தொகுதி. முதல்ல கேட்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க. நமக்கு வேண்டாததாக கூட சொல்லலாம், ஆனால் நம்ம அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க வேலையை. ஏன்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க, இவனுக்கு செய்யக்கூடாது, அது நான் ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னா இங்கே தனிப்பட்ட உங்களுடைய ராஜ்யத்துக்காக நம்ம இது செய்யலை. இன்றைக்கி ஒட்டுமொத்தம் இந்த அரங்கு இங்கே நடக்குது, இவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு வரீங்க. ஒரு பெண்மணி அவங்க எடுத்து செய்கிறாங்க, கூட இவர் ஐயா உதவி செய்கிறார் சேதுராமன், ஒரு நல்ல, அதனால தான் அவரை இங்கே போட்டோம். அந்த பணியை அவர் திறம்பட செய்து, அவருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ இருக்கும், எல்லாருக்கும், யாருக்கும் இல்லாமல் இல்லை. நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலை இருக்குது. ஆனால் இங்கே வரும்போது நம்ம அதை வென்டிலேட் பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம். அந்த வெளிப்படுத்துவது தான் நம்முடைய திறமை. ஏன்னா வயசாகிடுச்சுன்றது, நமக்கு வயசு என்பது ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு கூட்டல், அவ்வளோதான். ஆனால் இந்த மனசுக்கும் எண்ணங்களுக்கும் வயசே கிடையாது. அது என்றைக்கு இளமையாக நம்ம தான் வச்சுக்கணும். அது எப்படி இந்த மாதிரி இயங்கணும், பாராட்டணும், பேசணும், வாய்ப்பு உள்ள இடங்களை பயன்படுத்திக்கணும், நம்மளை வெளிப்படுத்தணும். சான்ற அகந்தையோடு இல்லை, வெளிப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. இன்றைக்கி நிறைய வள்ளுவர் சொல்கிறார், உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கள நஞ்சு கற்ற சல சொல்லாதார். 730வது குறள் 73வது அதிகாரம். நிறைய நீ படிச்சிருந்தும் தெரிஞ்சிருந்தும் கற்றவர்கள் கூடிய அவையிலே பேச தெரியவில்லை என்றால் நீ இருந்தும் இறந்தவன். பாருங்கள் எவ்வளோ கோபம் வருது பாருங்கள். அப்போ இந்த பேசுகிறது என்பது திடீர்னு வராது. இந்த மாதிரி பயிற்சிகளில் நம்ம எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது அப்போ கூட நமக்கு நிறைவு வரக்கூடாது. இன்னும் 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 இந்த உணர்வு மட்டும் நம்மகிட்ட வந்துட்டு என்ன பேசுகிறேன். நீங்கள் நிறைய பேர் பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மனிதர், திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் அக்ஷரம் பேசாமல் சொல்லக்கூடியவர். எங்களுடைய அலுவலகத்திலே பணிபுரிந்தவர், அட்மினில் இருந்தார், முக்கியமான பதவியிலெல்லாம் இருந்தார். சமீபத்தில் அவருடைய ஆன்மீக இதில் என்னை கூப்பிட்டார்.
நான் நிறைய இடம் போகிறேன், நிறைய பேருக்கு தெரியாது நான் எங்கெங்கே போடுறேன். நான் அதெல்லாம் சொல்கிறது இல்லை, போடுறதும் இல்லை. ஏன்னா பக்கம் நான் ஆன்மீகம்ன்றது நான் வந்து வள்ளுவத்தை நம்புகிறவன். அதனால் நான் வந்து ஆன்மீகம் என்பது என்னுடைய தனிப்பட்ட, அதை நான் வெளியில் சொல்கிறது இல்லை. அவர் என்கிட்ட சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்காக என்னை கூப்பிட்டாரு, ஒரு ஆன்மீக கூட்டம். அப்போது அவர் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிற நேரம் பார்த்து ஒரே விஷயம் தான், 15 நிமிஷமாக பேசுகிறார். நான் அதை முடிக்கணும். சரி சார், புரிஞ்சுக்கிட்டேன் சார், வணக்கம் சார், ஆமாம் சார்ன்றான். வயது ஒரு 70 வயதுக்கு மேலே தடுமாற்று, எங்கே நிறுத்துறது பேச்ச தெரியல. ஆனால் அவருக்கு தேவாரம் திருவாசம் கண்ணை முடிச்சு அப்படிலாம் அமைச்சு அட்மினில் ஒர்க் பண்ணார். மெயின் சீட் ஒரு ஷார்ப்பாக இருந்தால் அட்மினில் வேலை செய்யணும், அதுவும் முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த 70 வயது தடுமாற்றம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம அரங்கத்துக்கு 5 நிமிஷத்தில் நிறுத்திக்கிறோம். இந்த அருமை நிறைய பேருக்கு தெரியும். 5 நிமிஷம் நின்ற கோவம் வந்தா யாரை நிறுத்த சொல்ற நீ? ஒருத்தர் என்ன கேட்டாரு, மற்றவங்க நிறுத்த சொல்லி நீ ஏன் பேசுற? எல்லாரும் பேசுறத ஒரு நெறியாளராக நெறிப்படுத்த வேண்டியது. நான் பேசுகிற ஆசைக்காக பேசுகிறேன். ஏன்னா நான் வருஷம் ஃபுல்லாக பேசிட்டு தான் இருக்கேன், மாதம் ஃபுல்லாக இருக்கேன். நாளைக்கு போனால் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு கிளாஸ் டெக்னாலஜிக்கு எடுக்கணும். மத்தியானம் 3 ஹவர் கிளாஸ் நான் போகிறேன். ராணிப்பேட்டில் 21ஆம் தேதி, ஒரு கார்பரேட்டில் 22ஆம் தேதி போனேன். 26ஆம் தேதி நான் வேலை செஞ்ச ஆஃபீஸ்லேயே திருப்பி கூப்பிட்டு எங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எடுங்க. இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பேசுறதுக்காக நான் வரல, நெறிப்படுத்த வேண்டியது என் கடமை. சார் இப்படி பேசுங்க, உங்களுக்கு இதனால் தன்னூக்கம் கிடைக்கும், இதனால் நீங்கள் உங்களை உருவாக்கிக்கலாம். 5 நிமிடம் பேசுங்க, நிறைய கருத்தை பேசணும்னு நினைக்காதீங்க. ஒரு கருத்தை எடுத்து அழகாக பேசுங்க, அப்போ உங்களுக்கு ஊக்கம் வரும். இன்னும் நிறைய கேட்குறவங்களுக்கு நல்ல கருத்து சொன்னார், நிற்கும் மனசில். ஒரே ஒரு சொல் மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் தரும். அதுக்கு தான் இங்கே பேச வரும். ஸோ ராஜா அது வந்து நிச்சயமாக அவரை ஏன்னா இன்றைக்கி 2 விஷயம். ஒன்று, இந்த அரங்கம் தொடங்கி இந்த வருடம் தொடங்கி நான் இங்கே வரல, அது ஒன்று வரணும்னு நினச்சேன். இன்னொன்று, நான் வர்றது யாருக்கும் சொல்லலை, யாருக்கும் அவர்களால் தான் புகழ் பெற முடியும். அதுபோல் இந்த 235வது அரங்கம் ஒரு சிறப்பு அரங்கமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய புதுக்குரிய அம்மனியாரை புனிதாமரை, அதுபோல ராம்நகர் இணை அமைப்பாளர் உடனடி கலைஞர் ஐயா சேதுராமன் மற்றும் இங்கு வந்து பிறந்த நாள் நாயகனாக நம்முடைய அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் பெரியார் தெரிவிக்காவிட்டாளர் மக்கள் நாயகன் ராஜா குளத்தூர் அமைப்பாளர் அவரை, தமிழ் பெரியார் வெற்றி பெற்ற நம்முடைய திருநகர் அரங்கினுடைய அமைப்பாளர் மசூதரி அவர்களை, ஒலிகை பூண்டா இணை அமைப்பாளர் இங்குக்குரிய மோகன்ராஜ் அவர்களை, ராம்நகர் இணை அமைப்பாளர் இங்குக்குரிய கவிஞர் விளையாளர்களை, அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல சம்பவங்களை. இந்த ஆண்டு தொடங்கி இந்த அரங்கம் என்னால் வர முடியவில்லை, பல காரணங்களால். ஏன்னா விட்டு போன அரங்கங்களை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு நம்ம நேரம் சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பணங்கள் ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு ஓட வேண்டியது. அங்கே விட்டு போன அரங்கம் பட்டினப்பாக்கம், அது ஈகோ தான், வேறு ஒன்றுமே. எல்லாரும் மனிதர்களுக்கு இல்லை. ஏன் நம்ம ராஜாவை நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா, அவரே சொன்னார், எனக்காக செய்யறதுன்னு இல்லை, அரங்கம் பொருட்டு செய்பவர்களாக நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான்.
தனிப்பட்ட தாமோதரனுக்கு பர்சனலாக நான் எந்த உதவியும் யாருக்கிட்டையும் நான் கேட்டேன். இந்த அரங்கங்கள் இத்தனை பேர் இங்கு அமர்கிறோம் மகிழ்கிறோம் என்றால் அந்த அரங்க உணர்வு இருக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், உங்களை வளர்த்துக்கோ, அது தப்பே கிடையாது. உன் அறிவை வளர்த்துக்கோ, திறமையை வளர்த்துக்கோ, 100 இடத்துல போய் பேசு, அது நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த அரங்கம் வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கு கொஞ்சமாவது இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மன விரிவு இல்லை என்பதுதான் நம்முடைய வருத்தம், வேற ஒன்றுமே கிடையாது. அதை அவர் செய்கிறார் என்பது என்னுடைய நிறைவு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கம். இது ஒரு அருமையான குரல். 5 ஒரு மனிதனை எடை போடுவது அவனுடைய உருவத்தால் மட்டுமல்ல, உருவம் ஒரு பங்கு தான், அவனுடைய செயல்கள் தான் அவனை தீர்மானிக்கின்றன அவன் எப்படிப்பட்டவன். அப்போ ராஜா ஐயாவை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா அவர் செய்வார், உடனே செய்வார், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொறுமையை உள்வாங்குவார். இப்போ நம்ம ஒரு செய்தியை சொல்லும்போது இடைமறிக்காம கேட்டுப்பார். அதுதான் அறிவினுடைய முழு பகுதி. முதல்ல கேட்கணும் அவங்க என்ன சொல்றாங்க. நமக்கு வேண்டாததை கூட சொல்லலாம், ஆனால் நம்ம அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க வேற, ஏன்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க, இவங்க செய்யக்கூடாது, அது நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து தனிப்பட்ட உங்களுடைய ராஜ்யத்துக்காக நம்ம இது செய்யலை. இன்னைக்கு ஒட்டுமொத்தம் இந்த அரங்கம் இங்கே நடக்குது, இவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு வரீங்க. ஒரு பெண்மணி அவங்க எடுத்து செய்கிறாங்க, கூட இவர் ஐயா உதவி செய்கிறாங்கன்னு ஒரு நல்ல, அதனால தான் அவர் இங்கே போட்டு இந்த பணியை அவர் திறம்பட செய்யும். அவருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ இருக்கும், எல்லாருக்கும் யாருக்கும் இல்லாமல் இல்லை. நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலை இருக்குது. ஆனால் இங்கே வரும்போது நம்ம அதை வென்டிலேட் பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம். அந்த வெளிப்படுத்துவது தான் நம்முடைய திறமை. ஏன்னா வயசாயிடுச்சுன்றது, நமக்கு வயசு என்பது ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு கூட்டல், அவ்வளோதான். ஆனால் இந்த மனசுக்கும் எண்ணங்களுக்கும் வயசே கிடையாது. அது என்னைக்கும் இளமையாக நம்ம தான் வச்சுக்கணும். அது எப்படி இந்த மாதிரி இயங்கணும், பாராட்டணும், பேசணும், வாய்ப்புள்ள இடங்களை பயன்படுத்திக்கணும், உங்களை வெளிப்படுத்தணும். தான்ற அகந்தையோட இல்லை, வெளிப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. இன்னைக்கு நிறைய பேர் வள்ளுவர் சொல்றார், உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கள நஞ்சு கற்ற செல சொல்லாதார். 730வது குறள் 73வது அதிகாரம். நிறைய நீ படிச்சிருந்தும் தெரிஞ்சிருந்தும் கற்றவர்கள் கூடிய அவையிலே பேச தெரியவில்லை என்றால் நீ இருந்தும் இறந்தவன். பாருங்க எவ்வளோ கோபம் வந்து பாருங்க. அப்போ இந்த பேசுறது என்பது திடீர்னு வராது. இந்த மாதிரி பயிற்சிகளில் நம்ம எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது அப்போ கூட நம்ம நிறைவு வரக்கூடாது. இன்னும் 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 இந்த உணர்வு மட்டும் நமக்கு வந்து என்ன பேசுறீங்க. நிறைய பேர் பேசுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர், திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் அக்ஷர பெசகாமல் சொல்லக்கூடியவர். எங்களுடைய அலுவலகத்திலே பணிபுரிந்தவர், அட்மின்ல இருந்தார், முக்கியமான பதவியிலலாம் இருந்தார். சமீபத்தில் அவருடைய ஆன்மீக இதில் என்னை கூப்பிட்டார். நான் நிறைய இடம் போகிறேன், நிறைய பேருக்கு தெரியாது நான் எங்கெங்கே போடுறேன்னு. நான் அதெல்லாம் சொல்கிறது இல்லை, போடுறதும் இல்லை. ஏன்னா அது ஒரு பக்கம். நான் ஆன்மீகம் என்பது நான் வந்து வள்ளுவத்தை நம்புகிறேன். அதனால் நான் வந்து ஆன்மீகம் என்பது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், அது நான் வெளியில் சொல்கிறது இல்லை. அவர் என்கிட்ட சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்காக என்னை கூப்பிட்டாரு. அது ஒரு ஆன்மீக கூட்டம். அப்போது ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிற நேரம் பார்த்து ஒரே விஷயம், 15 நிமிஷமாக நான் இதை முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும். சரி சார், முடிக்கிட்ட சார், வணக்கம் சார், ஆமாம் சார்ன்ற வயல் ஒரு 70 வயதுக்கு மேலே தடுமாறு. எங்கே நிறுத்துறது பேச்ச தெரியும். ஆனால் அவருக்கு தேவாரம் சொல்லுவோம் கட்ட முடியும். அப்படிலாம் அட்மின்ல ஒர்க் பண்ண மெயின் சீட் ஒரு ஷார்ப்பாக இருந்தால் அட்மின்ல வேலை செய்யணும். அதுவும் முக்கியமான மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர். ஆனால் இன்னைக்கு அந்த 70 வயது தடுமாற்றம் நிறுத்து தெரியல, பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம அரங்கத்துக்கு 5 நிமிஷத்துக்கு இந்த அருமை நிறைய பேருக்கு தெரியும். 5 நிமிஷம் இருந்தால் கோவம் வந்தா யாரு நிறுத்த சொல்ற நீ? ஒருத்தர் என்ன கேட்டாரு, மற்றவங்களாம் நிறுத்த சொல்லி நீ ஏன் பேசுற? ஐயோ நான் கடைசியில் எல்லாரும் பேசுறத ஒரு நெறியாளராக நெறிப்படுத்த வேண்டியது. நான் பேசுகிற ஆசைக்காக பேசுகிறேன். ஏன்னா நான் வருஷம் ஃபுல்லாக பேசிட்டு இருக்கேன், மாதம் ஃபுல்லாக இருக்கேன். நாளைக்கு போனால் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு கிளாஸ், டெக்னாலஜிக்கு இருக்குது. மத்தியானம் 3 ஹவர் கிளாஸ் நான் போகிறேன். ராணிப்பேட்டில் 21ஆம் தேதி இருக்கும், ஒரு கார்பரேட்டில் 22ஆம் தேதி இருக்கும், 26ஆம் தேதி நான் வேலை செஞ்ச ஆஃபீஸ்லேயே திருப்பி கூப்பிட்டு எங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தெரியும். இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து பேசுறதுக்காக நான் வரல, நெறிப்படுத்த வேண்டியது என் கடமை. சார் இப்படி பேசுங்க, உங்களுக்கு இதனால தன்னூக்கம் கிடைக்கும், இதனால நீங்க உங்களை உருவாக்கிக்கலாம். 5 நிமிடம் பேசுங்க, நிறைய கருத்தை பேசணும்னு நினைக்காதீங்க. ஒரு கருத்தை எடுத்து அழகா பேசுங்க, அப்போ உங்களுக்கு ஊக்கம் வரும். இன்னும் நிறைய கேட்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொன்னாரு, நிற்கும் மனசுல. ஒரே ஒரு சொல்,
மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் தான். இதுதான் இங்கே பேசுகிறோம். இப்போ ராஜா அது வந்து நிச்சயமா அவரை எவ்வளோ ஏன்னா இங்கே 2 விஷயம். ஒன்று, இந்த அரங்கம் தொடங்கி இந்த வருடம் தொடங்கி நான் இங்கே வரல. இன்னொன்று, நான் வரது யாருக்கும் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. ராஜா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் தயாராக தான் வந்தேன். அவர் வந்தால் அவரை பாராட்டணும் அப்படின்னு கரெக்டாக ராஜா வந்து ஸ்வீட் கூட கொடுத்தார். நல்ல அருமையான பாதுஷா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாதுஷா. எதுக்குன்னா ராஜா வந்து ஏதோ பாராட்டுறதுக்காக நான் பாராட்டுறேன். ஒரு செயல் அதை வந்து நம்ம கையில் கொடுத்தா கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாமை 981 என் கடமை. நம்ம வந்து இதில் வந்து அவர் சொல்லிட்டாரு சரியா இருக்குமா, ஒருத்தரை நம்ப ஆராயாம தெரிஞ்ச பிறகு ஆராயக்கூடாது. 2மே தப்பு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பது 510. நீங்க என்ன நெறியாளன்னு தேர்ந்தெடுத்தா நீங்க ஆராய்ஞ்சு தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா தேர்ந்தெடுக்காதீங்க. தேர்ந்தெடுத்த பிறகு நான் ஆராயாது. இது 2 தப்பா போயிடும். ஏன்னா எனக்கு வந்து அரங்கம் முக்கியம். ஃபர்ஸ்ட் அரங்கத்துல நம்ம நல்லா போகணும், நிறைய பேர் பயனடை. நீ பெண்கள் நடத்துறாங்க, 10 பெண்கள் நடத்துறாங்க இந்த அரங்கங்களா. புனிதால் மாதிரி அங்கே உமாராஜ்குமார் நடத்துகிறாங்க, அந்த பக்கம் இவங்க ஒருங்கிணைப்பால் நடத்துகிறாங்க, கில்நகரில் பாட்டுச்சங்கம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி 10 பெண் அமைப்பாளர்கள் நடத்தக்கூடிய திருவிக்காக பிடிச்சதை பெண்கள் முன் வரணும். அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பிக்கும் போது அவர் சகோதர சகோதரிகளை ஆரம்பிக்க மாட்டாங்க, சகோதரி சகோதரர்கள் என்ன ஆரம்பிப்பாங்க. முதல்ல பெண்ணை சொல்லி தான் ஆணை சொல்லுவாங்க. அது அவரோட பழக்கம், திருவிக்காவோட பழக்கம். பெண்மைக்கு தான் முதலிடம் கொடுப்பார். அதில் எவ்வளோ கேலி பண்ணா கூட அவர் அதை பற்றியெல்லாம் கவலையே பண்ணல. அவருக்கு எவ்வளோ விமர்சனங்கள். இந்த நாட்டில் காந்திக்கும் விமர்சனம் இருந்தது, திருவிக்காவுக்கும் விமர்சனம். யாருக்கு வேணால் நம்ம ஆளுங்க நாட்டு தானே, இதை வேணால் பேசணும். அதனால் அப்படிப்பட்ட திருவிக்காவினுடைய அரங்கங்களிலே நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நமக்கெல்லாம். இல்லைனா அவர் இந்த அரங்கத்தில் எவ்வளோ நமக்கு தடுமாற்றங்கள் வந்த போதும், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்த போதும் இந்த அரங்கங்கள் நடக்குதுன்னா அவர் ஆன்மாவின் ஆசை இந்த அரங்கத்திற்கு இருக்கிறது. அது இந்த திருவிக்கா நகரில் குறிப்பாக இங்கே நான் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கடைசியில் அது திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஆகும்போது ரொம்ப ஐயோன்னு நினைக்கும் போது சுனிதா அம்மையார் வந்தாங்க. நான் இதை எடுத்து செய்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. ஒரு பெண்ணாக இருந்து வீட்டில் குழந்தைங்க வளர்கிற வயசில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அதை எடுத்து அவங்க கம்பீரமாக செய்கிறாங்கன்றாங்க. அதுதான் மிகப்பெரிய. அது அவங்களுக்கு சரியான இணையமைப்பாளர் இல்லை. நான் போட்ட ஆளும் சரியில்லை. திடீர்னு நம்ம உடனடி வந்தோம். உடனடி அதிரடி மட்டும் இல்லை, நல்ல அடி திருந்தோம்னா 2 அடி வாங்கிக்கணும். 2 அடி தான் திருக்குறலாம், 2 அடி இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு கவிஞர் சொன்னான். அது மாதிரி ஒரு 2 அடி. ஸோ வாழ்க்கையில் இந்த 2 அடியை தான் நம்ம இங்கே இடத்துல பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம குரல் வந்து பேதம் இல்லை. இன்னைக்கு ராஜாவை பற்றி நான் சொல்லணும்னா அதுதான் சொல்லுவேன். பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தம் கருமம். அவரை நான் தேர்வு செஞ்சது அவர் உருவத்துக்காகவோ இல்லை அவர்கிட்ட இருந்து எனக்கு எதாவது கிடைக்கும்ன்றதுக்காக நான் தேர்வு செய்யலை. அவருடைய செயல். இதே மாதிரி எல்லாரும் ராஜா ஆகுங்கன்னு சொல்ல, எல்லாரும் ராஜ குணத்தோடு இருங்கன்னு தான். நம்ம இன்னொருத்தர் மாதிரி ஆகிறதுக்காக பிறக்கல. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. அதை யாருமே எடுக்கக்கூடாது. யாருக்காக தனி மரியாதை, சுயமரியாதை ஒவ்வொருத்தருக்கும் அது யாரும் எடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம சில நெறிமுறைகளை வாழ்க்கையில் கிடக்கும். இன்னும் எனக்காக உனக்காகலாம் கிடையாது. இந்த அரங்கம் நல்லா இருக்குன்னா அரங்க கோட்பாடு அந்த கட்டுக்கோப்புக்கு யார் எதிராக இருந்தாலும் ஃபஸ்ட்டே தள்ளு. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தள்ளி விடணும். ஆனால் தான் ஒரு சில பேர் மேலே எனக்கு கோவம் வந்து அரங்கத்தை உடைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கும் நான் உரமுற்றுகிறோம். அவங்களுக்கு தண்ணி ஊற்றி நீர் பாய்ச்சி அவனை கூப்பிட்டு அரங்கத்தில் உட்கார வைக்கும் போது எனக்கு பகீர்னா. ஏன்னா அரங்கம் நமக்கு பாதுகாத்து இதை கஷ்டப்பட்டு கொண்டு போகிறோம். ராஜா மாதிரி ஆட்கள் இப்போ உதயவர எல்லாரும் வந்து செய்கிறாங்க. இந்த அரங்கம் நான் என்ன சொல்ல, வெளியூரில் போங்க, நிறைய இடங்களில் பங்கெடுங்க. நான் யாரையாவது போய் சார் ஏன் சார் அந்த கவிதை மட்டுக்கு போனீங்க, ஏன் சார் அங்கே இதுக்கு போனீங்கன்னா சரி போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே போய் திருவிக்கா அரங்கத்துலேருந்து வரேன்னு சொல்லுங்க, அது இன்னும் பெருமை. அது நம்மளுடைய இது. நம்ம அங்கே அந்த மாதிரி நம்ம என்ன எல்லா இடமும் போகணும், இதை பற்றி கிடையாது. அது ஒரு குரலே இருக்கு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். என்ன அருமையான குரல். 397 40வது அதிகாரம் கல்வி 397. ஸோ எங்கே போனாலும் கற்றவருக்கு சிறப்பு போகணும். ஆனால் நம்ம அரங்க பற்றி நமக்கு வேணும். ஏன்னா திருவிக்காக தாமோதர அரங்கம் நான் சொல்லல, திருவிக்கா அரங்கம் அந்த உணர்வு.
சார் உணர்வுல இருந்தா தான் சார் இந்தியான்றது ஒரு உணர்வு நமக்கு வேணும் சார். தமிழ்நாடுன்றது அப்புறம் நம்ம திருவிக்கா சொல்வார், நான் ஆரம்ப காலங்கள்ல ஒரு எப்படி இருந்தேன்னா முதலில் தமிழன், அப்புறம் இந்தியன், அப்புறம் உலகினன்னு சொல்லி பெருமைப்பட்டேன். ஆனா படிச்சு படிச்சு பண்பட 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 நான் இப்படி முடிவுக்கு வந்தேன், நான் முதலில் இந்தியன், உலகினன், அப்புறம் இந்தியன், அப்புறம் தமிழன். யார்? இதே திருவிக்கா சன்னிவாசன். ஸோ வாழ்க்கையில நாம அந்த சிந்தனை நமக்கு யாதும் ஊரே யாதும். இந்த அரங்கம் தருகிறது. இது போன்ற நமக்கு தூண்களாக இருக்கக்கூடிய நம்ம கொளத்தூர் ராஜா ஒரு நல்ல நெறிப்பாடுடன் அரங்கை நடத்துவார். அந்த பக்தி அவருக்கு உண்மையாலுமே மதிக்கணும்னா அவர் என்ன சொன்னார்ல, நான் உள்ளத்தால வாழ்த்துவேன். அது மாதிரி அவர் உள்ளத்தால என்ன அவர் அழைக்கும் போதோ இல்லை பேசும்போதோ அதில் எந்த குழப்பமும் எனக்கு வராது. இதை மாத்துறதுக்கு ஒரு 2-3 பேர் சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் நம்பிடாதீங்க, யாரை நம்பணும் எப்படி நம்பணும் எனக்கு தெரியும், எனக்கு இந்த பாடம் நீ எடுக்காது, யார் யாரை நம்பணும் எப்படி நம்பணும் நமக்கு அனுபவங்கள் இருக்கு. அவர் கூப்பிடும் போதோ அவர் பேசும்போதோ அவர் எப்படி பேசுவார் என்கிட்ட எனக்கு தெரியும். அப்படி செய்கிறவராக இருந்தால் அவர் என்கிட்ட எதிர்பார்க்க, அப்படி இது வரைக்கும் என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் அவருக்கு இந்த அரங்கத்திற்கு கிடைத்தது. அதுக்காக நான் அழகுமலைக்கு நன்றி சொல்றேன். இல்ல ஆமா, ஏன்னா நமக்கு கொன்றன்னு என்ன செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று 109 ஒரு நல்லது செஞ்சார்னா ராஜா அவர் கொண்டு வந்ததுதான், அதுக்காக அவருக்கு நன்றி. அவர் செஞ்ச அந்த நன்றிக்கு அவருக்கு நான் இங்கிருந்து நன்றி சொல்றேன். அதனால அவருக்கு நான் நன்றி செஞ்சுட்டேன், சீக்கிரமாவே செஞ்சுட்டேன். அது அவர் மறக்காது அவர் இஷ்டம். அவரை பத்தி போவேன். ஸோ அது ராஜா கொண்டு வந்ததுனால அவருக்கு நான் அந்த நன்றியை நான் இங்கே சொல்றேன். ஏன்னா அவர் இனம் கண்டு ஒருத்தர் இவருக்கு நல்லவர்னு எனக்கு அறிமுகப்படுத்தினார்ல, அவர் நல்லவர்னு அறிமுகப்படுத்தினார். நான் என்ன சொல்றேன், அவர் வல்லவரும். தமிழர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவர்களாக மூவாவோட. ஸோ வி ஷுட் ஹேவ் போத் பிளெண்ட். ரெண்டு நல்லது கெட்டு வாழ்க்கையில் நல்லது இருக்கணும், நம்ம வல்லாண்மையும் இருக்கும். வெறும் நல்லவனாக இருந்தால் அந்த பூமி நம்மளுக்கு சமாதி கட்டு போயிடும். வல்லாண்மையும் நமக்கு, அது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பிறந்த நாளில் அவர் பல 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 சாதனைகள் புரிந்து குடும்பம் அவர் நிறைய சாதிக்க வேண்டியது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, அதுக்குள்ள உடல் நலம் உள்ள நலம் அனைத்தும் இறைவன் அவருக்கு தரணும். நாம் இந்த அரங்கங்கள் சார்பாக அவரை வாழ்த்துவது. ஏன்னா ஒரு அரங்கப்பற்றோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உண்மையான அரங்கப்பற்று, அந்த உண்மையான அரங்கப்பற்றுடைய அவர், அந்த உண்மையாகவே அரங்கத்திற்காக வணங்கக்கூடிய அவர் சிறப்பாக. ஏன்னா மேலோட்டமா அரங்கத்துக்காக வர்றவர் இல்லை, அவர் அரங்கத்தை அரங்கமாக, அரங்கத்திலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அவர் சிறக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். வாழ்க வளம்.